அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்கள் நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் முழுவதுமே மகர ராசினியர்களான நீங்கள் புது புது யுக்திகளை கையாண்டு உறவினர்கள் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புரட்டாசி மாதம் அமையிருக்கு. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சந்திரனும், அதே போல் சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும் புதன், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் பிறந்து விட்டாலே நம் மனம் திருவேங்கடத்து இன்னமுதனின் திவ்ய திருத்தலமான திருமலை திருப்பதியை தான் நினைக்கிறது. அதிகாலை பொழுதில் அரை தூக்கத்தில் உள்ள நம்மை எழுப்புவதும் வீதியிலிருந்து வரும் கோவிந்தா கோவிந்தா எனும் புனித சப்தம் தாங்க நம்மையும் அறியாமல் நம் மனம் திருவேங்கடத்து எம்பெருமானை தான் நினைக்கிறது. இதுவே புரட்டாசி மாதத்தின் தெய்வீக சக்தியாகும். வீடுகள் தோறும் சுத்தம் செய்து மங்கள கோலமிட்டு நெய் தீப திருவிளக்கை ஏற்றி வைத்து பகவான் திருவேங்கடத்தை இன்னமுதனை மாவிளக்கு ஏற்றி வைத்து நம் இல்லத்திற்கு அழைத்து உபசரித்து பூஜிப்பது குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சத்தை பெற்று தரும். அந்த திருவிளக்கின் தீபத்தின் ஒளியின் மூலம் திருவேங்கடவனே நம் இல்லங்களுக்கு எழுந்தருளி அருள் புரிவதாக பல காலமாக பூஜித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதம் தோறும் நவகிரகங்களின் நாயகனாகி சூரிய பகவான் புதனின் வீடான கன்னி ராசி சஞ்சரிக்க போகிறார். இதன் காரணமாக மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியா நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் உச்ச நிலையில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக பாக்கியஸ்தானத்தில் புதன் உச்ச நிலையில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு. அது மட்டுமல்லங்க, அவர் பாக்கியாதிபதி கூட. இந்த தருணங்கள்ல 10க்குரிய செவ்வாய் 9ல் அமைந்து யோகம் செய்கிறார். குருவினுடைய பார்வையால் 14ஆம் தேதி துலாம் ராசிக்கு வரும் செவ்வாய் யோகம் பெறுகிறாருங்க. சுகங்கள் அதிகரிக்கும். வீடு, மனை, நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வீட்டை பழுது பார்க்கும் பணி வெற்றிகரமாக நிறைவேறும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஒத்துழைத்தால் நிச்சயமா நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. மேலதிகாரிகளிடம் பாராட்டும் கிடைக்க இருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. ஒருவேளை நீங்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவற்றிலும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அஷ்டம சுக்கிரன் என்பதால் சற்று கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டுங்க. பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. தொழில் விஸ்தரிப்பு விஷயத்தில் அவசரப்பட வேண்டாங்க. கலைஞர்கள் இருக்கும் வாய்ப்பை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எடுத்தோம் கௌதம் என்று தடாலடியாக யாரையும் எடுத்தறிந்து பேசாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம வீட்டில் பெரியவர்களிடமும் வயதில் மூத்தவர்களிடமும் நீங்கள் அதிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம ஏழரை சனியினுடைய பிடியிலிருந்து படிப்படியாக விடுபட்டு வரும் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. இருந்தாலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது பல நன்மைகளை குறிப்பிடுதுங்க. இந்த மாதம் முழுவதுமே பண வசதி என்பது உங்களுக்கு போதிய அளவிற்கு இருக்கும். வீண் செலவுகள் கட்டுக்கடங்கிய இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்கு. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றிவர் உறவினர் ஒருவருடைய வருகை உங்களை உற்சாகத்தில் ஆழ்த்தும். நெருங்கிய உறவினர்கள்
உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவது கவலை அளிக்குங்க. திருமண முயற்சிகள்ல வரனை நிர்ணயிப்பது கருத்து வேற்றுமை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லதுங்க. குறிப்பா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது அவசியங்க. அதே போல மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வக்ரகதியில் உள்ள சனி மற்றும் ராகு அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது நன்மை தராதுங்க. நிர்வாகத்தினர் மேலதிகாரிகள் ஆகியோருடைய போக்கு கவலை அளிக்கும். அன்றாட பணிகள்ல நீங்கள் பொறுப்புகளையும் அதிக கவனமாக இருப்பது அவசியங்க. ஏன்னா தவறுகள் ஏற்படக்கூடும். புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசி அன்பர்களுக்கு இடைத்தரகர்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல நீங்கள் அதிக ஜாக்கிரதையினால் பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது அவசியம். கூடுமான வரைக்கும் இந்த வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே முயற்சி செய்வது நல்லது. யாரையும் பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவது கவலை அளிக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதால் நிதி நெருக்கடி ஏற்படக்கூடுங்க. அதே போல் புதிய முதலீடுகளை முயற்சி செய்யுங்க. விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஒத்தி போடுவது நல்லது. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளும் வருமானங்களும் ஒரே சீராக நீடிக்கும். சங்கீத சபாக்கள் திருக்கோவில்கள் ஆகியவற்றில் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. இதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கல்வித்துறையின் கட்டுப்படுத்தும் அனைத்து கிரகங்களும் ஓரளவு சுபபலம் பெற்று வலம் வருது. அதனால் படிப்பில் மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக பலமாக இருக்கும் பட்சத்தில் உயர்கல்விக்கு உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சி இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் கவனமாக இருப்பது அவசியங்க. பூமிக்காரகரான செவ்வாயும் இதர மற்ற கிரகங்களும் சிறிதளவே ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. வயல் பணிகள்ல கடுமையாக இருக்குங்க. உழைப்புக்கே விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. லாபம் குறையுமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இத்தருணங்கள்ல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதி குறைந்து வந்த உங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் சிறு உபாதையானாலும் உடனுக்குடன் மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு சிறிது காலத்திற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கு பிறகுதான் உங்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்குங்க. இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களான உங்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஆலங்குடி திட்டை திருத்தல தரிசனம் சிறந்த பலனை அளிக்குங்க. இயலாதவர்கள் வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வந்தாலே போதும். குரு தோஷம் விலகிவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசினியர்களுக்கு.